அண்ணா சீரியல் எப்படியோ வந்து சவுந்தரபாண்டி அருவாளால் வெட்டினது வந்து சிவபாலன் அப்படின்னு தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி சிவபாலன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் சொன்னேன் மதனி கிட்ட, நானே இந்த பழியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவோம். இல்லை நீ வந்து வளர வேண்டிய பையன், எக்ஸாம்லாம் இருக்குது, நீ எழுது, வாழ்க்கையை கெடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு பழியை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சவுந்தரபாண்டி தான் அங்கே ஜெயிலில் இருக்கிறது எசக்கின்னு தெரியாமல் சிவபாலன் நினச்சிக்கிட்டு இவர் வந்து இல்லை நான் தான் அந்த பழியை ஏற்றுக்கிறேன்னு சொன்னது நல்லா இருந்தது சீனு. ஓகே. இப்போ என்ன ஆகுது? நம்ம முத்துப்பாண்டியும், எசக்கியும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. ப்ரொமோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பரணி வந்து இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ முத்துப்பாண்டி கிட்ட சொல்கிறாங்க, "நீ ஏர்லியராக வந்துருங்கும்போது" முத்துப்பாண்டியோட கனவா காண்றாரு. அப்படியே ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி எசக்கி கூட அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது, எசக்கி திரும்பி பார்த்தா மாலை போட்டுட்டு வராங்க. முருகருக்கு இந்த மாதிரி மாலை போட்டிருக்கேன் மாமாசாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே முத்துப்பாண்டி தான், "இனி எனக்கு ஃபுல்லாக நைட் டியூட்டி தான் பார்க்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். ரொம்ப காமெடியாக இருந்தது ப்ரோமோ. எசக்கு ஏன் திடீர்னு இப்படி மாலை போட்டாங்கன்னு தெரில. ஓகே, பார்க்கலாம். லெட்ஸ் சி. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.